ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடிய முக்கியமான தானம் என்ன, முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆடி அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது, எந்தெந்த விஷயங்களை செய்தால் நமக்கு புண்ணியங்கள் பல மடங்கு பெருகும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மாதம் மாதம் அமாவாசை வரும், அதுலேயும் முக்கியமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து அவர்களுடைய சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுது. இந்த நாளில் நம்ம மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம், பித்ரு பூஜை இதெல்லாம் செய்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் நம்ம இந்த அமாவாசை வழிபாடு பண்ணுவோம். இது ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வருடம் 2026 அமாவாசை திதி நேரம் எப்பொழுது துவங்குகின்றது, எந்த நேரம் வரைக்கும் இருக்கு, எப்பொழுது தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது, இதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதனால் நமக்கு பித்ரு தோஷம் இருக்காது, பித்ரு சாபம் இதுவும் இருக்காது, இதில் இருந்தால் நம்ம விடுபடலாம் அப்படின்றது நம்பிக்கை. பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள், சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும், மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன காலத்தினுடைய தொடக்க காலம்னு சொல்லலாம். அதாவது இந்த தட்சிணாயன காலத்தில் முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை, அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை நம்ம முக்கியமாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணணுங்க. முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. பித்ருதோஷம், பித்ரு சாபம் நீங்குவதற்கு இதை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த நாள் அன்னைக்கு, அதாவது வருகின்ற புதன்கிழமை 12ஆம் தேதி இந்த அமாவாசை திதி வருகின்றது. ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் எப்பொழுது கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசை திதி வருகின்றது. தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யப்படுகின்ற சடங்கு. இது நீங்கள் எங்கெல்லாம் நதிக்கரைகள் இருக்கோ, கடற்கரைகள் இருக்கோ, அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சென்று அங்கேயும் நீங்கள் இந்த சடங்கை செய்யலாம். தர்ப்பணத்தில் கண்டிப்பாக தண்ணீர், எள், அரிசி இது எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்போம். மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுவோம். இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நாள் அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம ஹோமங்கள் செய்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம், அதே மாதிரி உணவு தானம் பண்ணலாம். காகம் இந்த உயிரினத்திற்கு முக்கியமாக நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மற்ற விலங்குகளுக்கும் நீங்கள் தானம் பண்ணலாம், பசுமாட்டிற்கு தானம் பண்ணலாம். அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அதில் இருப்பதாக நம்பப்படுது. அதனால தான் நீங்கள் விரதம் இருந்து சிவன், பார்வதி தேவியும் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் அன்றைய தினம் பண்ணணும். முக்கியமாக புதன்கிழமை வர்றது கூடுதல் விசேஷம். சிவனையும் பார்வதியும் தரிசித்து விட்டு பெருமாளையும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் புதன்கிழமை வர்றதுனால. அடுத்தது நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணும் பொழுது அங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் தனியாக விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. முடிந்தவர்கள் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க. வருகின்ற புதன்கிழமை இந்த அமாவாசை திதி வருது. சரி, தர்ப்பணம் கொடுக்குற முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீங்கள் குளித்து விட்டு சுத்தமாக வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க, தயார் நிலையில் வச்சுக்கோங்க. முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரை நாள் விரதம் இருக்கலாம். பித்ரு தர்ப்பணம் செய்கிறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னாடியே செய்திருங்க. புரோகிதர் வர வைத்தும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு பண்ணலாம். சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. சரி, அமாவாசை திதி நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வருகின்ற ஆடி அமாவாசை 2026 ஆகஸ்ட் 12 புதன்கிழமை வருது. அமாவாசை திதி துவக்கம் ஆகஸ்ட் 12 அதிகாலை 2:11 துவங்குகின்றது. புதன்கிழமை காலை அதிகாலை வேளையில் 2 மணிக்கு துவங்குகின்றது. இந்த திதி நிறைவடையக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 13 அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்கு. அதனால் இந்த அமாவாசை அன்று நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து நான் சொல்லக்கூடிய தானங்களை செய்து வழிபாடு பண்ணுங்கள். என்ன தானம் செய்தால் நமக்கு நல்லது நடக்கும்? எள் தானம் செய்யலாம்.
அன்றைய தினம் பச்சரிசி தானம் பண்ணலாம். யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அமாவாசை தினத்தில் சில உணவுகளை சமைக்கணும், அதாவது சில காய்கறிகளை சமைக்கணும், சில சாத்வீக உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்படின்ற பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த காய்கறிகள் எப்படி எந்த உணவு செய்தால் நல்லது, அதை நம்முடைய முன்னோர்களுக்கு படைத்தால் நல்லது அப்படின்றது தகவல் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலனா அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தானம் கண்டிப்பாக செய்யுங்க. அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சரியாக நீங்கள் செய்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஆன்மீகம் முழுவதுமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது. அதனால் இந்த அமாவாசை தினத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அனைவரும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.